பள்ளிக்கூடங்கள்ல டீச்சர்களுக்கு தேவையில்லாத பேப்பர் ஒர்க், இதை நான் மானிட்டர் பண்றேன், அதை நான் மானிட்டர் பண்றேன், இந்த ரிப்போர்ட் கொடு அந்த ரிப்போர்ட் கொடுன்னு சொன்னா அவங்க நேரம் ஃபுல்லாவே அதுல போகுமே தவிர பாடம் சொல்லி கொடுத்து அதை ரிவைஸ் பண்ணி அதை கோச்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி அந்த குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லாம போயிடும். இந்த தவறு இட்ஸ் a ராங் பிராக்டிஸ். இந்த ராங் பிராக்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க் கிடைக்காது குழந்தைகளுக்கு. ஏனென்றால் அந்த இன்டராக்ஷன் டைம் இல்ல. பாருங்க நண்பர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் 10th போர்டு எக்ஸாம் 12th போர்டு எக்ஸாம் ஹையஸ்ட் மார்க் வாங்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். இதை பத்தி நான் பல முறை சொல்லிட்டேன். அப்போ ஒரு மாணவன் தப்பே பண்ணாம நல்லா படிச்சோம், அவருக்கு மார்க் குறையுதுன்னா எதனால குறையுது, என்ன காரணங்கள் என்பதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இது எபிசோட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தி டைம் ஸ்பெண்ட் பை தி டீச்சர்ஸ் இன் தி கிளாஸ் ரூம் அண்ட் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம். அதாவது டீச்சர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை வகுப்பறையிலையும் வகுப்பறைக்கு வெளியிலையும் எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. 40 நிமிஷம் தான் கிளாஸ். அந்த 40 நிமிஷத்துக்குள்ள அவங்க ஒரு லெசனை முடிக்கணும். அது மட்டுமல்ல, கிளாஸ்ல பாடம் எடுத்ததுனால மட்டும் அவங்க கடமை முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவரும் எப்படி படிக்கிறாங்க, அவங்க கிரகிச்சுக்கிறாங்களா, எந்த மாணவர் பின்தங்கி இருக்காரு, எந்த மாணவருக்கு எது போன்ற ஹெல்ப் தேவைப்படுது, அவங்க அப்பா அம்மா கூட பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதா, போன டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கினாரு, இப்ப எப்படி வாங்கிட்டு இருக்காரு, இதே ரேட்ல போனா எங்க போய் சேருவாரு. இது கண்டிப்பா இதுக்கு நேரம் தேவை ஒவ்வொரு டீச்சருக்கும். அது மட்டுமல்ல, அவங்க வீட்டுல படிச்சுட்டு வரணும். சிபிஎஸ்சியா இருந்தா அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வேற மாதிரி இருக்கும், மெட்ரிக்கா இருந்தா அவங்க ப்ரிப்பரேஷன் வேற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அக்கௌண்டன்சி காமர்ஸ் அந்த புக்கை வாங்கி பாருங்களேன். இந்த திக்னஸ்க்கு இருக்கும். அந்த என்டையர் புக்கை அவங்க டீச் பண்ணி ஆகணும். அது மட்டுமல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். டெஸ்ட் கொடுத்து எவாலுவேட் பண்ணி ஆகணும். கோச்சிங் பண்ணி ஆகணும். எங்கெங்க எல்லாம் ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். சில குழந்தைகளோட அதிக நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் வரும். அதுக்கு நேரம் இருக்கணும். இந்த நேரத்தை அவங்களுக்கு நம்ம ஒதுக்கி கொடுக்கணும். பள்ளி நிர்வாகம் அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய பேப்பர் ஒர்க் கொடுக்கறோம் வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பரை ஃபில்அப் பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம் ஆயிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டைமை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கணும். அவைலபிள் டைம், ப்ரொடக்டிவ் டைம். அவைலபிள் டைம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குது, ப்ரொடக்டிவ் டைம்னா அதுல யூஸ்ஃபுல்லா பிரயோஜனமா எவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்றோம். இந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் பல அரசு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, எலெக்ஷன் போது எங்க எலெக்ஷன் டியூட்டிக்கு அனுப்பிச்சிடுறாங்க, சென்சஸ் போது சென்சஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க, எங்களுக்கு நேரமே இல்லைங்க பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்றாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. எனவே பள்ளிக்கூடங்கள்ல டீச்சர்களுக்கு தேவையில்லாத பேப்பர் ஒர்க், இதை நான் மானிட்டர் பண்றேன், அதை நான் மானிட்டர் பண்றேன், இந்த ரிப்போர்ட் கொடு அந்த ரிப்போர்ட் கொடுன்னு சொன்னா அவங்க நேரம் ஃபுல்லாவே அதுல போகுமே தவிர பாடம் சொல்லி கொடுத்து அதை ரிவைஸ் பண்ணி அதை கோச்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி அந்த குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லாம போயிடும். இந்த தவறு இட்ஸ் a ராங் பிராக்டிஸ். இந்த ராங் பிராக்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க் கிடைக்காது குழந்தைகளுக்கு. ஏனென்றால் அந்த இன்டராக்ஷன் டைம் இல்ல. பாருங்க, அதுக்காக. அது மட்டுமல்ல, அந்த டீச்சர்கள் அந்த வகுப்பறையை அப்பாற்பட்டு பெற்றோர்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கும். சில நேரங்கள் வீட்டுக்கு போயிட்டு பெற்றோர்களை பேச வேண்டியிருக்கும், பெற்றோர்களை கூப்பிட வேண்டியிருக்கும், பள்ளிக்கூடத்தில் பேச வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா கஷ்டம். unnecessary பேப்பர் ஒர்க் வில் கில் த மார்க். அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அப்போ நிறைய பேர்களுக்கு இது போய் சேரும். அது மட்டுமல்ல,
படிப்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ போட்டீங்கன்னா அதை படிச்சு பார்த்துட்டு வானமேலை அறக்கட்டளையின் சார்பாக அதுக்கு உண்டான பதில அடுத்த எபிசோட்ல நல்லா கொடுக்க முடியும். இந்த எபிசோட் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.